சாய் பேபி டெக். இது உங்களுக்கான கம்ப்ளீட் சொல்யூஷன் வீடியோஸ். சாய் பேபி டெக் சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிங்க. Canon பிரிண்டரை நம்ம பிரிண்டர் ஹெட்டை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னென்ன மாடல்னால், எல்லா மாடலுமே எனக்கு தெரிஞ்சு G1000லேருந்து G4000 வரையும் இருக்கிற எல்லா மாடல்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி நாசல் செக் பண்ணுறது, எப்படி இன்க்ரீஸிங் பண்ணுறது, எதனால் நம்ம அதை பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட பிரிண்டரில் நம்மளுக்கு லைன்ஸ் வருது, பிரிண்ட் அவுட்டில் லைன்ஸ் வருது அப்படின்னா கலர் வருது, பிளாக் வருது, கலர் வரல, இந்த மாதிரி ப்ராப்ளத்தை தான் நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோன்றதுக்காக தான் இதை கம்ப்ளீட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மெயினாக இப்போ நான் ஒரு பிரிண்டரும் உங்களுக்கு மாடல் டெமோவும் காட்டப்போகிறேன். அதில் பார்த்திங்கன்னா பிளாக் கம்ப்ளீட்டாக இங்கு அரெஸ்ட் ஆகிடுச்சு. அதை நம்ம எப்படி ரிலீஸ் பண்ணி அது மூலமாக நம்ம எப்படி பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ண போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சாய் பேபி டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட்டிங்காக கிடச்சிட்டே இருக்கும். அதனால் சாய் பேபி டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் நான் மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கேன். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவை பாருங்கள். எதுக்காக சொல்கிறேன்னா, நான் இதில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன்றதை நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அப்போ தான் உங்களுடைய ப்ராப்ளத்தை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. சாய் பேபி டெக் சேனலை வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பிரிண்ட் அவுட்டை எடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். அதில் நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு பிரிண்டர் G3000 மாடலை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாடல் தானே நான் சொன்ன நான் ஏற்கனவே ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். G1000லேருந்து G4000 சீரீஸ் வரையும் சேம் ப்ரொசஸர் தான். பார்த்திங்கன்னா டியூப்பில் ஃபுல்லாக இங்க் இல்லை, அப்போது ஹெட்லேயும் இங்க்கு ட்ரை ஆகிட்டுருக்கோம். அப்போது நம்ம இது ஃபில் பண்ணுறதுக்கான ப்ரொசஸர் தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த டியூப்புக்குள்ளே ஃபுல் இங்க்கு ஹெட்டுக்கும் போகணும். அதனால் அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்றதை பாருங்கள். இப்போது நீங்கள் மை கம்ப்யூட்டர் பிரிண்டர் அண்ட் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா, டிவைஸ் அண்ட் பிரிண்டர்ஸில் அதில் உங்களோட மாடல்ஸ் G3000 Canonனை செலக்ட் பண்ணி பிரிண்டர் ப்ரிஃபரன்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் அதுக்குள்ளே போனீங்கன்னா டீப் கிளீனிங், நிறைய டீப் கிளீனிங் இருக்கும், சிஸ்டம் கிளீனிங் எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம டீப் கிளீனிங் கொடுத்தோம்னா அதில் நம்மளுக்கு ஒரு எரர் ஷோ ஆகும். எப்போவுமே என்ன பிரிண்டரில் இருந்தாலும் என்ன மாடலாக இருந்தாலும் இந்த ஒரு எரர் ஷோ ஆகும். எரர் ஷோ ஆன பிறகு தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணுன்றதை சொல்கிறேன். எதுக்காகனா, எடுத்தோடனே நீங்கள் டேரெக்டாக டீப் கிளீனிங் போகும்போது அந்த பிரிண்டரில் என்ன எரர் இருக்குது அப்படின்றத கிளியர் பண்ணுறதுக்காக சொன்ன மாதிரி அந்த எரர் வந்துச்சு பாருங்கள். 5200 சொல்லிட்டு ஒரு எரர் காட்டுது. இதை கம்ப்ளீட்டாக நம்ம இப்போது க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி பிரிண்டரை ஒரு வாட்டி ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணோம்னா நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். பாருங்கள். கம்ப்ளீட் வீடியோ பார்த்து தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம பிரிண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ண பிறகு நம்ம நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப்பு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சிஸ்டம் இதே தான் ப்ரொசஸர் தான். பிரிண்டர் ப்ரிஃபரன்ஸ்லேயே போனீங்கன்னா அதே நீங்கள் அந்த பேஜை க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா திரும்ப மறுபடியும் பிரிண்டர் ப்ரிஃபரன்ஸில் போனீங்கன்னா மெயின்டெனன்ஸில் போனீங்கன்னா சிஸ்டம் க்ளீனிங்னு இருக்கும். அதாவது சிஸ்டம் க்ளீனிங் எதுக்காகனா, சிஸ்டம் க்ளீனிங்னா டோட்டலாக என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் அந்த எரர் சொல்யூஷன்ஸ் எல்லாம் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி நம்மளுக்கான சொல்யூஷன்ஸ் நம்மளுக்கு இதில் கிடைக்கும். அதுதான் சிஸ்டம் க்ளீனிங்ஸ். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு டியூப்பில் இருக்கிற ஏர் லாக் எல்லாமே கிளியர் ஆகி நம்மளுக்கு ஹெட்டுக்கு மூவ் ஆகிடும். ஃபுல் இங்க்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதை மெத்தடை ஃபாலோ பண்ணிவிட்டு இங்க்கு சார்ஜிங் ஆகிட்டு இருக்கு. அதாவது இங்க்கு டேங்க்லேருந்து ஹெட்டுக்கு மூவ் ஆகிட்டுருக்கு இங்க்கு.
அதனால் இங்கு ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. அதை தான் டைம் எடுத்துகிட்டு இருக்குது. அந்த பிட்வீனுக்குள்ளே நம்ம அந்த Canon G1000, G1010, G2000, G2002, G2010, G2012, G3000, G3012, G4000, G4010 எல்லாத்துக்குமே இதே மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். எல்லா மாடலுக்கும் இதே தான் ப்ரொசஸர். அதனால் நம்ம இதில் க்ளீனிங் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிரிண்ட் எடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். அப்போ தான் நம்ம வந்து பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த இங்கு வந்து டியூப்பில் ஃபுல்லாக இங்கு ஃப்ளோ ஆகிடுச்சா, ஏன்னா இங்கு இருந்தால் தான் நம்மளுக்கு ஹெட்டுக்கு வந்து இங்கு டேங்க்லேருந்து ஹெட்டுக்கு மூவ் ஆகிட்ருக்கோம். அந்த மெத்தடு தான் நம்ம இப்போ பண்ணோம். அதனால நம்ம ஒரு வாட்டி இங்கு கம்ப்ளீட்டாக டியூபுக்குள்ளே லாக் ஆகிடுச்சா அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு நம்ம பண்ண டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வாங்க, அது சொன்ன மாதிரி ஒரு டெஸ்ட் பேஜ் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த மெத்தடு கரெக்டாக நம்ம ஓகே பார்த்திங்களா, சிஸ்டம் க்ளீனிங் கம்ப்ளீட் பண்ணோடனே நம்மளுக்கு நம்மளோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. இப்போது நம்மளுக்கு அந்த பார்த்திங்கன்னா இந்த மாடலில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா பிளாக் மட்டும் பிரிண்ட் ஆகலை. அதை மட்டும் நம்ம இதில் சால்வ் பண்ணியிருக்குமான்றதை நம்ம ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து செக் பண்ணி பார்த்தோம். ஃபஸ்ட்டு பிரிண்ட் அவுட்டும் காமிக்கிறேன், செகண்ட் பிரிண்ட் அவுட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பிரிண்ட் அவுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ செகண்ட் பிரிண்ட் அவுட் நான் எடுத்தேன். ஏன்னா ரெடி பண்ணிட்ட பிறகு ஒரு பிரிண்ட் அவுட்டு, அந்த பிரிண்ட் அவுட்டை நான் உங்களுக்கு ரெண்டுத்தையுமே வந்து மேட்ச் பண்ணும்போது தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம பண்ண ப்ராப்ளம் சொல்யூஷன்ஸ் ரெடி ஆகிடுச்சான்றதை பார்க்க முடியும். பார்த்தீங்களா? அப்போ செகண்ட் பிரிண்ட் அவுட் 100% பிளாக்கும் கலரும் ரெண்டுமே வந்துச்சு. டெஸ்ட் பேஜ் 100% நம்மளுக்கு ஓகே ஆகிடுச்சு. இதுலேயே நம்ம ஃபஸ்ட் எடுத்த பிரிண்ட் அவுட் என்னன்னா வெறும் கலர் மட்டும்தான், அந்த லோகோ விண்டோஸ் பிரிண்டர் டெஸ்ட் பேஜ் என்ற ப்ளூ அந்த மட்டும்தான் வந்துருந்தது. அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பிரிண்ட் அவுட்டை பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிரிண்ட் அவுட்டு வெறும் பிளாக்கே வரல, கலர் மட்டும்தான் வந்தது. இப்போ ரெண்டுமே நம்மளுக்கு 100% ஓகே ஆகிடுச்சு. ஓகேங்களா? நம்மளோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கம்ப்ளீட் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக உங்களுக்கு இருக்கும். இதில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு 100% சொல்யூஷன்ஸ் கமெண்ட் மூலமாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கம்ப்ளீட் வீடியோ. தேங்க்யூ. சாவி டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.